Hello students, 10th max quarterly exams கான top most important 2 mark question 5 mark questions இந்த வீடியோல பார்க்க போறோம். 8 marks பொறுத்த வரையும் graph and geometry ரெண்டுமே example and exercise ஃபுல்லாவே பார்க்கணும். சரிங்களா? So first portion என்னன்னு பார்த்துட்டு important பார்த்துருவோம். சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் இருக்கு ஜூன் மந்த்துக்கானது. ஸோ ஃபுல்லாக பார்க்கணும். அதே போல் சாப்டர் 2 ஜூன் அண்ட் ஜூலை மந்த்துக்கான போர்ஷன். ஸோ ஃபுல்லாக பார்க்கணும். அதே போல் சாப்டர் 3ல பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வருது கவர்மெண்ட்டோட ஆர்டர் பிரகாரம். ஆனால் நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரிசஸும் ஆட் பண்ணிக்குவாங்க. குவாட்ராட்டிக் கிராஃப் வராது, மேட்ரிசஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர், அதாவது ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இருந்தீங்கன்னா சரிங்களா. இல்லை எங்கள் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜூலை மந்த் ஆகஸ்ட் மந்த் செப்டம்பர் போர்ஷன் மட்டும் தான் வரும். அதில் என்னென்ன எக்ஸசைஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.1லேருந்து எக்ஸசைஸ் 3.15 வரையும் கிராஃப் ஆஃப் வேரியேஷன் வரையும் ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு சைடில் வந்து 3.1 3.2 3.3 3.4 3.5 3.6 3.7 கொடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாம் எக்ஸசைஸ் நம்பர் கிடையாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் எக்ஸசைஸ் நம்பர்னு சொல்லிட்டு 3.7 வரையும் தான் இருக்கான்னு கேட்குறீங்க. இது வந்து கண்டென்ட்டோட நம்பர். ஸோ ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் 2-3 எக்ஸசைஸ் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ 3.7 வரையும் நமக்கு வந்து 3.15 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 15 எக்ஸசைஸை நம்ம அழகாக பார்க்கணும். ஸோ கிராஃப் ஆஃப் வேரியேஷன் கண்டிப்பாக வரும். அதே போல் மேட்ரிசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் இது வந்து அடிஷ்னலாக கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அது அக்டோபர் மந்த் போர்ஷன். ஓகே, தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4th சாப்டரில் எக்ஸசைஸ் 4.1 4.2ஓட எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. 5th சாப்டரில் ஜியாமெட்ரி கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மந்த்துக்கான போர்ஷன். ஸோ ஃபுல் சாப்டர் இருக்குது. ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து நவம்பர் மந்த் போர்ஷன். ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியும் இன்ட்ரடக்ஷன் தான் இதில் பார்க்கணும். அப்போ என்ன எக்ஸசைஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மந்த்துக்கு 6.1 எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா 6.2வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்சஸில் வருது. புரிஞ்சுதுங்களா? ஸோ 6th சாப்டரில் ஒரே ஒரு எக்ஸசைஸ் தான் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிலையும் சரி 3rd சாப்டர்லையும் நான் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன போர்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் படிக்க பாருங்கள். கவர்மெண்ட் சிலபஸ் பிரகாரம் இந்த போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வர இருக்கு, அதாவது செப்டம்பர் மந்த் வரையும் உள்ளது. புரிஞ்சுதுங்களா? மென்சுரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டிலாம் உங்களுக்கு குவார்டர்லிக்கு கிடையாது. அதெல்லாம் நவம்பர் டிசம்பர் மந்த்துக்கான போர்ஷன். இப்போ உங்களுக்கு போர்ஷன் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு சாப்டராக தெளிவாக இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். அதே போல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019லேருந்து 2025 பப்ளிக் வரையும் இந்த ஒரு 6 to 7 இயர்ஸில் நடந்த அந்த கொஸ்டின் பேப்பர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் நம்ம குவார்டர்லி போர்ஷன் சாப்டர்லாம் என்னென்ன சாப்டர் நம்ம பார்க்குறோமோ அந்த சாப்டரில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது போக 2022 2023 2024 இந்த 3 வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர் குவார்டர்லி ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்திருக்கோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். சென்ட மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு வீடியோவில் இருக்க சம்ஸ் மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுத்துலாம். ஆனால் கிராஃப் ஜியாமெட்ரி கண்டிப்பாக எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்கணும். சாப்டர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் பார்த்துருவோம். எக்ஸசைஸ் 1.1ல் எக்ஸாம்பிள் 1.1 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். இதில் உங்களுக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க, 3மே நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.2 இது 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 1.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, பப்ளிக்கில் கேட்டிருக்க கொஸ்டின். அது போக எக்ஸசைஸ் 1.1ல் கொஸ்டின் நம்பர் 1 2 3 4 இது எல்லாமே 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். 5 6 7 பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக இந்த 3 சம்ஸில் இருந்து தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க 1.1ல். ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸுமே கண்டிப்பாக பாருங்கள். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க சாப்டர் 1ல் நான் சொல்லக்கூடிய 5 மார்க்ஸை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா சாப்டர் 1ல் இருந்து உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க, 2 2 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 இது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸசைஸ் 1.2ல் கொஸ்டின் நம்பர் 1 4 5 இது 3மே 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த 5th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல் டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லியில் இந்த 5th சம் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.7 2 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 1.9 இது 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 2 சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
எக்ஸசைஸ் 1.3ல கொஸ்டின் நம்பர் 1, 2 இது ரெண்டுமே 2 மார்க் கொஸ்டின், 5 2 மார்க் கொஸ்டின், 8 2 மார்க் கொஸ்டின். இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரையும் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதுவும் கிடையாது, எல்லாமே 2 மார்க்ஸ் தான். எக்ஸாம்பிள் 1.11 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நான் எக்ஸசைஸ் 1.1ல உங்களுக்கு 5 6 7 சொன்னேன் இல்லையா, ஸ்லோ லேர்னர்ஸ் இந்த 5 மார்க்ஸை கண்டிப்பாக பாருங்க. இந்த பேட்டர்ன்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஆரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், கிராஃபிக்கல் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்ல இந்த மாடலில் ஒரு சம்மும் வந்துடும். 1.1ல இருந்து ஒரு சம் வரும், அப்படி இல்லைன்னா f.g.f அந்த சம் வரும், அப்படி இல்லைன்னா ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு சம். இந்த 4 சம்லேருந்து 2 சம் கன்ஃபார்ம் வந்துடும். ஸோ குவார்ட்டர்லிக்கும் அதே பேட்டர்னில் தான் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 மெத்தடுமே 4 மெத்தடுமே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 2 சம் 5 மார்க்ஸில் 10 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 1.13 இது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 1.14 1.15 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம், நோட் பண்ணிக்கோங்க. 1.17 இம்பார்ட்டன்ட். எல்லோ கலர் ஷேட் பண்ணதுல 5 மார்க்ஸ், ஷேட் பண்ணாம இருக்கிறதுலாம் 2 மார்க்ஸ். எக்ஸாம்பிள் 1.18 இந்த சம் தான் சொன்னேன், ஃபங்க்ஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு பேட்டர்ன், இதுவுமே 5 மார்க்ஸ்ல பப்ளிக்ல கேட்குறாங்க. ஸோ குவார்ட்டர்லிலும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 1.4 பாருங்க. 1.4ல இந்த ஃபர்ஸ்ட் சம்மும் 2 மார்க்ஸ்ல ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 3 4 5 6 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 9 10 இது 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம்லே அதே பேட்டர்ன்ல இருக்க சம் இது 9 10. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து 12th சம் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல குவார்ட்டர்லியில கேட்டிருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 1.20 1.21 இதெல்லாம் 1.22 இது மூணுமே பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லியில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.23 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஏதாவது f.g.hன்னு சொன்னீங்க, இந்த சம் தான். இந்த பேட்டர்னில் இருந்தும் உங்களுக்கு பப்ளிக்லேயும் வரும், குவார்ட்டர்லியிலும் வரும், ஆஃப் இயர்லியிலும் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே சூப்பராக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.5ல கொஸ்டின் நம்பர் 1 3 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 4 1 3 4 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 மட்டும் பார்த்துக்கோங்க, இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். 6 7 2 மார்க் கொஸ்டின். 8th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ சாப்டர் 1ல நம்ம இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். யூனிட் எக்ஸசைஸை பொறுத்த வரையும் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் வரும். இதனால நீங்க குவார்ட்டர்லிக்கு யூனிட் எக்ஸசைஸ் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. சாப்டர் 2ல நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸை பொறுத்தவரையும் நிறைய சம்ஸ் இருக்கு. ஆனால் நான் சொல்லக்கூடிய சம்ஸை பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் 2 மார்க்ஸில் 2 கொஸ்டினும் 5 மார்க்ஸில் 2 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் 2.3 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்தது 2.6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் HCF. சரிங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். கண்டிப்பாக இது பப்ளிக்ல கேட்பாங்க. 2.1ல எக்ஸசைஸில் 3rd சம் 6th சம் 10th சம் இம்பார்ட்டன்ட். அதில் 6th சம் பார்த்தீங்கன்னா HCF இந்த 4 சம்மே பார்த்துக்கோங்க. அது எக்ஸாம்பிள் சம்மும் இந்த எக்ஸசைஸ் சம்மும் இதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக சாப்டர் 2லேருந்து பப்ளிக்லேயும் சரி குவார்ட்டர்லியிலும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் 2.10 அது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.2ல கொஸ்டின் நம்பர் 3 4 5 9 இம்பார்ட்டன்ட். அதில் 4th சம் 2 மார்க் சம்ஸ் தான், அது 5 மார்க்ஸ் கிடையாது, தெரியாம நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ 3 4 5 9 இது 4மே பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த 4th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்குறாங்க, 3rd கேட்குறாங்க. சரிங்களா? 3 4 5 அது 3 அடிக்கடி கேட்குறாங்க குவார்ட்டர்லிலேயே பார்த்தீங்கன்னா. ஓகே. எக்ஸாம்பிள் 2.15 எக்ஸாம்பிள் 2.16 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 2.3ல கொஸ்டின் நம்பர் 2 3 4 7 8 9 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். எக்ஸாம்பிள் 2.21 2.22 இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் சீக்வன்சஸ்ல. எக்ஸசைஸ் 2.4ல கொஸ்டின் நம்பர் 2 4 5 6 இது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குவார்ட்டர்லியில நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம படிக்க பாருங்க. எக்ஸாம்பிள் 2.26 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 2.28 5 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட். இதுல 2 சப்டிவிஷன் இருக்கு, 2 சப்டிவிஷனும் தனித்தனியா கேட்பாங்க 5 மார்க்ஸ்ல. ஸோ ரெண்டுமே பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 2.29 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஏபியில். ஸோ கண்டிப்பாக அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் இந்த சம் நீங்கள் பார்க்கணும். இது நிறைய பப்ளிக்ல கூட அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். 2.30 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2.5ல கொஸ்டின் நம்பர் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 என்னப்பா எல்லாம் லைனாக கொடுத்துட்டீங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதில் 6th சம் 7th சம் 10th சம் 11th சம் 12th சம் 13th 14th இது எல்லாமே வந்து உங்களுக்கு பப்ளிக்லேயும் கேட்டிருக்காங்க, குவார்ட்டர்லிலையும் ரிப்பீட்டடாக நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.34 பாருங்கம்மா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். கண்டிப்பாக இதுவும் இம்பார்ட்டன்ட். 2.35 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 2.36 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். இது பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க இந்த மெத்தடு. 300க்கும் 600க்கும் பிட்வீனில் டிவிசிபிள் பை 7ல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். 2.37 5 மார்க்ஸ் சம்ஸ், 2.38 5 மார்க்ஸ், 2.39 5 மார்க்ஸ். ஸோ இது 4மே 5 மார்க்ஸ் தான். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.6ல் 2, 6, 7, 9, 11, 12 நல்லா பார்த்துக்கோங்க. அதில் 11, 12, 9, 6, 7லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸ் சம். செகண்ட் சம் மட்டும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் சம். ஓகே. Example 2.42 important, 2.43 important 5 mark sums, 2.44 important 5 mark sums. இந்த 3 consecutive terms very very important. கண்டிப்பாக பாருங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. அதே பேட்டர்னில் எக்ஸசைஸில் ஒரு சம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.7ல் கொஸ்டின் நம்பர் 3, 4, 7, 9, 12 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அதில் 12, 9 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னேன் இல்லையா 3 consecutive terms sums. அது 9th sum. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். 12th 5 மார்க் கொஷின்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.47 இம்பார்ட்டன்ட், 49 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 2 மார்க்ஸ் சம். 2.51 52லாம் 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 5 + 55 + 55 இருக்கு இல்லையா, சாரி 555 இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இயர்ஸ் இந்த புக் வர்றதுக்கு முன்னாடி ஓல்டு சிலபஸ்லையுமே இந்த சம்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் சம். 2.51 கண்டிப்பாக பாருங்கள். இதே பேட்டர்னில் எக்ஸசைஸில் ஒரு 2 சம் இருக்குது, அதையும் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் 2.52வும் 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 2.8ல் 4, 6, 8, 10 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 6th சம்மில் பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் 3 + 33 333. சொன்னேன் இல்லையா 5 + 55 555. அதே பேட்டர்னில் இந்த சம், இதுவும் பார்த்துக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 0.4 + 0.44 அதையும் பார்த்துக்கோங்க. அது வந்து குவார்டர்லியில் சில டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மற்ற சம்ஸ்லாம் 2 மார்க் சம்ஸ். 8, 9ம் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இந்த 10th சம் பார்த்தீங்கன்னா பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.56 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் சம். கண்டிப்பாக இது வந்து பாருங்கள். அடுத்தது எக்ஸாம்பிள் 2.58 அது 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 2.9ல் சம் ஆஃப் த சீரீஸில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 5th சப்டிவிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2, 3, 6, 7 இம்பார்ட்டன்ட். அதில் 3rd சம்மும் 6th சம் 7th சம் 5 மார்க்ஸ். அதில் ரேகா சம் 6th சம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லிலையும் கேட்டிருக்காங்க, பப்ளிக்லும் பல முறை கேட்டிருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ சம் ஆஃப் த சீரீஸில் நீங்கள் கண்டிப்பாக இந்த சம்ஸ்லாம் பார்த்துருக்கணும். 2.56, 2.58 அதே போல் 3, 6, 7லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா? ஸோ 1 மார்க் கொஷின் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபுல்லாக இப்பயே படிக்க பார்த்துருங்க. யூனிட் எக்ஸசைஸில் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. நான் சொன்னக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வந்து சென்டமே எடுக்கலாம். ஓகே. அடுத்து அல்ஜிப்ராவில் பார்த்துருவோம். அல்ஜிப்ராவில் பொறுத்தவரையும் உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.1ஓடது எல்லாமே 5 மார்க்ஸ் தான். எக்ஸாம்பிள் 3.3 5 மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். 3.5 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ், 3.6 இம்பார்ட்டன்ட், 3.7 இம்பார்ட்டன்ட் எல்லாமே 5 மார்க்ஸ் சம். 3.8 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம், 3.9 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். எக்ஸசைஸ் 3.1ல் கொஸ்டின் நம்பர் 1ல் 3 சப்டிவிஷனுமே 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2ல் 3 சப்டிவிஷனும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். அதே மாதிரி 3, 4, 5 எதுவுமே இம்பார்ட்டன்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 2ம் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பப்ளிக்கில் அந்த சம்ஸ் நிறைய கேட்குறாங்க. அடுத்தது ஜிசிடியில் பார்த்தீங்கன்னா இந்த 3.11 கண்டிப்பாக பாருங்கள். அதே போல் 3.10ம் இம்பார்ட்டன்ட், நான் மார்க் பண்ணாமல் விட்டுருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. 3.11ம் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். இதில் வந்து நீங்கள் இந்த எல்சிஎம் சம் நான் நோட் பண்ணல, இது 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.12ல் எல்சிஎம் சம் 2 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் சம், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.2ல் கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜிசிடி 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அதே போல் ஃபைண்ட் த எல்சிஎம் இது வந்து 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். நான் நோட் பண்ணாமல் வச்சுருக்கேன், இங்கே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸசைஸ் 3.3ல் உங்களுக்கு 2 மார்க்ஸில் இதுலேருந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் சம்லேருந்து உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.13ம் 3.14ம் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம், நான் மார்க் பண்ணலை, நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.4ல் கொஸ்டின் நம்பர் 1 and 2 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். லோயஸ்ட் ஃபார்மும் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்க்ளூடட் வேல்யூவும் இம்பார்ட்டன்ட். எல்லா சம்ஸுமே நோட் பண்ணிக்கோங்க.
அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.15 மல்டிப்ளை சம்ஸும் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட். 3.16 வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.5ல பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம், ஃபிஃப்த் சம்மும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். ஓகே, எக்ஸசைஸ் 3.5ல கொஸ்டின் நம்பர் 1 and 2 இது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸசைஸ் 3.6ல கொஸ்டின் நம்பர் 1 and 2 ரெண்டுமே 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 5, 6, 7, 8 இது 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.20 இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 3.7ல கொஸ்டின் நம்பர் 1ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் சம். அதே மாதிரி இந்த 3.19 பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் 3.19 எக்ஸாம்பிள், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 3.21 இம்பார்ட்டன்ட், 3.22 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸில். எக்ஸசைஸ் 3.8ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லா சப்டிவிஷனும் பார்க்கணும். 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ரூட்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம் 100% கேட்பாங்க. அது குவார்ட்டர்லியாக இருந்தாலும் சரி, பப்ளிக்காக இருந்தாலும் ஸ்கொயர் ரூட்லேருந்து ஒரு சம் வராமல் இருக்கவே இருக்காது. ஓகே, அதுக்கு அடுத்தது 3.9ல கொஸ்டின் நம்பர் 1 and 2 இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. சரிங்களா, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த ரெண்டு சம்மே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் 3.9ல. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது 3.29 இதுவுமே உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. சரிங்களா, சால்வ். அடுத்து எக்ஸசைஸ் 3.10ல ஃபர்ஸ்ட் சம்மில் எல்லா சப்டிவிஷனுமே பாருங்கள். செகண்ட் சம்மும் இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு 2 மார்க்ஸில் தான் கேட்குறாங்க. 3.30 5 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட். 3.31 5 மார்க்ஸு. 3.32 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம்ஸு. 3.35 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம்ஸு. அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸில் பார்த்தீங்கன்னா 3.11ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.42 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.13ல ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷன் 9y² - 6 √2y இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபோர்த் சப்டிவிஷன் 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் சம், ஃபோர்த் சம், ஃபிஃப்த் சம். எக்ஸசைஸ் 3.13ல 3, 4, 5 இது மூணுமே 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். எக்ஸாம்பிள் 3.40 இது 2 மார்க்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது எக்ஸசைஸ் 3.13ல இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் 3.44 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 3.45 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 3.14ல கொஸ்டின் நம்பர் 2ல தேர்ட் சப்டிவிஷன் இது உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கடுத்தது ஃபோர்த்து சம் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஓகே, அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கிராஃப் ஆஃப் வேரியேஷனில் யோசிக்கவே கூடாது. இதில் இருக்க எல்லா எக்ஸாம்பிள் சம் 3.47, 3.48 அதெல்லாம் பார்க்கணும் கண்டிப்பாக. வெரி இம்பார்ட்டன்ட். 3.49 வெரி இம்பார்ட்டன்ட். 3.50 இம்பார்ட்டன்ட். 3.15ல ஒரு சம் விடாதீங்க, எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் அதிகபட்சமாக எது கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 6 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இருந்தாலும் கொஸ்டின் நம்பர் 1ம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல குவார்ட்டர்லியில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸை பொறுத்தவரையும் இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிக்கிறத விட கிராஃபை பொறுத்தவரையும் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ குவாட்ராட்டிக் கிராஃப் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லிக்கு வராது. ஸோ யாருக்காவது சிலபஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 3.14ல ஒரு சில சம்ஸ் 5 மார்க்ஸில் மிஸ் பண்ணிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3, 4, 5, 6 3, 4, 5, 6 இதெல்லாம் உங்களுக்கு 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா, இதெல்லாம் வந்து நான் மார்க் பண்ணேன், அது என்னமோ இதில் வந்து அது மார்க் ஆகாமல் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 3, 4, 5, 6 எக்ஸசைஸ் 3.4ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. சரிங்களா, அதில் தேர்ட் சப்டிவிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேட்ரிசஸ் கிடையாது. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர்ல மேட்ரிசஸ் இருக்கு. ஸோ இருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.17ல 2 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.17 பொறுத்த வரையும் சரிங்களா. 2 மார்க்ஸ் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 3.63 இது 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபைன் 2a + b இது நிறைய பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 4a - 3b இதையும் பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3.64 வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது அதோட எக்ஸசைஸ்ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 3.18ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 4ம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8th சம்மும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல. 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் சம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடையாது, 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம். 3.18ல தேர்ட் சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் 3.67 இது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 3.68 இதுவும் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 3.70 இது 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்தது 3.71 5 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம். 3.72 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3.73யும் 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 3.19ல 5 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5 அது 5 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 11, 12, 13 இது மூணுமே 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 6, 8, 9, 10 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸசைஸே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எக்ஸசைஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். 4th சாப்டர் ஜாமெண்ட்ரியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரம் தான் பார்க்கணும் சரிங்களா. தியரம் பார்த்தோன்னா தேல்ஸ் தியரம் அண்ட் ஆங்கிள் பைசெக்டார் தியரம். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேல்ஸ் தியரம் இங்க இருக்கு பாருங்க. தேல்ஸ் தியரம் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னாலும் சரி, தேல்ஸ் தியரம்னாலும் சரி, பிபிடி தியரம்னாலும் இந்த தியரம் தான். பேஜ் நம்பர் 172ல இருக்கு இல்லையா. ஸோ இந்த தியரம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆங்கிள் பைசெக்டார் தியரம், அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பேஜ் நம்பர் 174ல இருக்கு பாருங்க, தியரம் 3. ஸோ இந்த 2 தியரம்ல ஒரு தியரம் கண்டிப்பா கேட்பாங்க. பப்ளிக்குமே இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல இன்னொரு தியரம் பைத்தாகரஸ் தியரம் சேர்த்து நீங்க பார்க்கணும். அது பப்ளிக்ல தான் ஆஃப் இயர்லிக்கு வரும், பப்ளிக்ல ரிவிஷன்லாம் வரும். ஸோ குவார்டர்லியை பொறுத்தவரையும் நீங்க ஆங்கிள் பைசெக்டார் தியரமும் பிபிடி தியரம் இந்த ரெண்டுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 4th சாப்டர்லேருந்து இந்த 5 மார்க்ஸ் தான் கேட்பாங்க. 2 மார்க்ஸ் வந்து 4th சாப்டரில் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற சாப்டர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா இதை சாய்ஸில் வந்து ஸ்கிப் பண்ண முடியும். இல்லை நான் வந்து 4th சாப்டரும் பார்க்குறேன் அப்படின்றவங்க 2 மார்க்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரையும் எந்த சம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மில் 8 மார்க்ஸில் சிமிலர் ட்ரையாங்கிள் எல்லாமே பார்த்துக்கோங்க. 10, 11, 12, 13 இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் சரிங்களா. ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி 5th சாப்டர்ல எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கணும்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் பிள்ளைங்களா. வீடியோஸ் வந்து மேக்ஸ் போட சொல்லிட்டே இருந்தீங்க. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம், உடம்பு முடியல. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ சாரி கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 5.2 இது உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட் சம். 5.4 பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொலினியர் கண்டிப்பாக கேட்பாங்க. 5.6ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் சம்ல. 5.7ம் 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸ் 5.1ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. தேர்ட் சம்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 5, 6, 7 இது மூணுமே 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10th சம் 5 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எக்ஸாம்பிள் 5.9 இது 2 மார்க்ஸ்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5.10 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 5.11 2 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட் 5.15 இது 5 மார்க்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் சம், பைத்தாகரஸ் தியரம். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு போர்ஷன்ல இருக்கு. இருந்தாலும் இந்த சம் பார்த்தீங்கன்னா
ரொம்ப முக்கியமான ஒரு சம் இது. ஏன்னா இது வந்து குவார்டர்லிக்கு மட்டும் கிடையாது, பப்ளிக்லயுமே வந்து இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ இதை மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது 5.16 இதுவுமே வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் 5 மார்க்ஸில். ஓகே, எல்லோ கலர் ஷேட் பண்ணாவே 5 மார்க்ஸ். எக்ஸசைஸ் 5.2ல கொஸ்டின் நம்பர் 3, 5, 6, 7 இதெல்லாம் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 10, 11, 12, 13 இந்த 4 சம்முமே 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் அந்த பேரலோகிராம் இருக்கு இல்லையா, 11th சம், அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். 12th சம் ட்ரபீசியம், 10th பேரலோகிராம். ஸோ சொல்லப்போனால் எல்லாமே தான் சொல்கிற மாதிரி இருக்கும், குவாட்ரிலேட்டர். ஸோ இந்த 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஒரு சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வெறும் குவார்டர்லி தானே அப்படின்னு நினச்சிட்டு படிக்காமல் ப்ளீஸ் பப்ளிக்காக நம்ம தயாராகணும்னு நினச்சி படிங்க. எக்ஸாம்பிள் 5.19 இது 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம். 5.21 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 5.22 5 மார்க்ஸில் வெரி 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 இம்பார்ட்டன்ட். 5.23 இம்பார்ட்டன்ட், அது 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 24 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5.25 2 மார்க்ஸ். 5.26 2 மார்க்ஸ். 5.28 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம். எல்லோ கலர் ஷேட் பண்ணாவே 5 மார்க்ஸ் சம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸசைஸ் சம் பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 5.3ல கொஸ்டின் நம்பர் 2, 4 2 மார்க்ஸ். 6, 7, 8 இது எல்லாமே 2 மார்க்ஸ். 9th சம் 5 மார்க்ஸ். 10th சம் 2 மார்க்ஸ். 13th சம் 2 மார்க்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம். தயவு செஞ்சு இதில் ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். குவார்டர்லியில் சென்டம் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் 5.32 2 மார்க்ஸ். 5.33 2 மார்க்ஸ். 34 2 மார்க்ஸ். 36 5 மார்க்ஸ். 5.36 அதுக்கடுத்தது எக்ஸசைஸில் 3ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் செகண்ட் சப்டிவிஷன் ரெண்டுமே பாருங்கள் 2 மார்க்ஸில் கேட்கறதுக்கு இம்பார்ட்டன்ட். 4th சம் 2 மார்க்ஸ். 7, 8, 9, 10, 11, 12 இதில் இந்த 6 சம்லேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வரும். இதே பேஸ் பண்ண அந்த எக்ஸாம்பிள் சம் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அதெல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சரிங்களா, 5.36ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு இந்த சம்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரிலேருந்து கண்டிப்பாக 2 5 மார்க் கொஷின்ஸ், 2 2 மார்க் கொஷின் 100% வரும். பப்ளிக்கே வரும், குவார்டர்லிக்கும் வரும், பப்ளிக்கும் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரையும் 6.1 மட்டும் தான் போர்ஷனில் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் சம் வந்து சாப்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரிங்களா, 6.2 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 6.4 6.5 6.6 இது எல்லாமே 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் சம். 6.11 5 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கு அடுத்தது எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6.1ல கொஸ்டின் நம்பர் 1, 2 ரெண்டுமே 2 சப்டிவிஷனுமே பாருங்கள் 2 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3rd சம்மும் 2 சப்டிவிஷனும் பார்க்கணும், 2 மார்க்ஸில் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதோட உங்களுக்கு போர்ஷன் முடியுது. ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 6th சாப்டர் ஃபுல்லாகவே கேட்குறாங்க. ஸோ ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6.19 2 மார்க்ஸில் வரும். 6.20 2 மார்க்ஸில் வரும். 6.21 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். 22 5 மார்க்ஸ். 23 5 மார்க்ஸ். இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா பப்ளிக்லேயே வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு, குவார்டர்லியில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். எக்ஸசைஸ் 6.2ல இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.2ல ஃபர்ஸ்ட் நான் மார்க் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 1ம் 2ம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம்ஸு. 6.2ல 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 3rd சம், 5th சம், 6th சம், 3 5 6 இதெல்லாம் 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 1ம் 2ம் 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.26 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் சம். 6.27 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். 6.28 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். அதுக்கு அடுத்தது 6.30 வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். இது பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. எக்ஸசைஸ் 6.3ல கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 3 4 5 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். எல்லோ கலரில் ஷேட் பண்ணதெல்லாம் 5 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 6.31 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 6.32 5 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். 33 இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 6.4ல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், 3rd சம், 4th சம், 5th சம் இந்த 5 சம்முமே 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். சரிங்களா, ஸோ 6th சாப்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பக்காவாக தயாராகிடுங்க. கிராஃப் ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையும் 8 மார்க்ஸுக்கு எது கேட்டாலும் அட்டன் பண்ணுற மாதிரி பாருங்கள். வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்க்காதீங்க ப்ளீஸ். குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன், பப்ளிக் எல்லாத்துக்கும் எல்லா சம்ஸுமே பாருங்கள். உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அழகாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். இல்லை நான் வந்து மேக்ஸில் வீக் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 80 90 தாராளமாக எடுக்கலாம்.
ஸோ தயவு செஞ்சு எதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க 10th வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். 10th சோஷியல் சயின்ஸ் தமிழுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், சயின்ஸுக்கான இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.